ஐயா, பையன் என்னையா படிக்கிறான்? 10ஆம் வகுப்பு படிக்கிறான். அதான் பயமா இருக்கு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தன் பள்ளியில் இல்லாமல் தனக்கு தெரியாத, அறிமுகம் இல்லாத, தனக்கு தெரிந்த ஆசிரியர்கள் இல்லாத வேறு ஒரு பள்ளியில் பஸ்ஸில் பயணம் செய்து முதல் முறையாக பரீட்சைக்கு செல்லும்போது கேட்டில் தேர்வு நடைபெறுவதால் அந்நியர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது. பார்த்ததுமே சிறிய பயம். நுழைவாயிலில் சோதனைக்கு பிறகு தேர்வு அறையில் எச்சரிக்கை. பிறகு கேள்வித்தாள் கொடுத்து விட்டால் அதிகம் படித்த மாணவனுக்கும் படித்த மாணவனுக்கும் பிரச்சனை இல்லை. படித்துவிட்டு ஞாபக சக்தி குறைவாக உள்ள மாணவனுக்கு தான் சிரமம். கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கும். மாணவன் தேர்வில் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் பல. இதில் பரீட்சைக்கு நடுவில் பறக்கும் படை என்று மீண்டும் பயத்தை அதிகப்படுத்தினால் தேர்வில் கவனம் சிதறி மாணவன் தேர்வுக்கு படித்த பதில்களையும் மறந்து விடுவார்கள். 9ஆம் வகுப்பிலிருந்து 3 பருவ தேர்வுகளிலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கடைபிடிக்கும் நடைமுறை கடைபிடித்தால் கடைசியில் படிக்கும் மாணவனின் பயத்தையும் போக்க முடியும். அரசு, தனியார் நடத்தும் தேர்வுகள், போட்டித் தேர்வுகள், பள்ளிகள், கல்லூரிகள், வேலைவாய்ப்பு, பதவி உயர்வு இன்னும் பல தேர்வுகள் நடைபெறும் போது காப்பி அடிக்கக்கூடாது என்பதால் தீவிரமாக கண்காணிக்கிறார்கள். நுழைவாயிலில் தீவிரமாக உடைமைகளையும் உடைகளையும் சோதனை செய்த பிறகு தேர்வு அறைக்குள் அனுமதிக்கிறார்கள். எதிலும் முறைகேடு, தவறு நடக்கலாம் என்றால் பாடத்திட்டம், படிப்பு, எழுதுவது, புரிந்து கொள்வது, நடத்துவது எதில் குறை இருக்கிறது என்பதை இந்த விஞ்ஞான உலகில் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. தேர்வுகளில் தீவிர கண்காணிப்பு இல்லாமல் தேர்வு நடக்கும் கல்வியே உயர்வான கல்வி. பல ஆண்டுகளுக்கு முன்பு மொழிக்கு அடிப்படையான எழுத்துக்களின் வடிவங்களையும் மொழிகளை பேச கண்டுபிடித்தவர்கள், ஆன்மீக வழிபாட்டு நெறிமுறைகளை வகுத்தவர்கள், கலை, அறிவியல், கணிதம், சாஸ்திரம், புலவர்கள், கவிஞர்கள், தத்துவ மேதைகள், சிந்தனையாளர்கள் இன்னும் பலர் பெயருக்கு முன்னும் பின்னும் பட்டங்களும் இல்லை, காப்புரிமையும் கேட்கவில்லை. நாம் அவர்களுக்கு பட்டத்தை கொடுத்து அவர்களின் வரலாற்றை பாடமாக்கி படித்து பட்டத்தை வெல்கிறோம். கல்வியால் கண் திறந்தவர்கள் பிறருக்கு உதவியாக மீண்டும் கண்களை மூடுவதே இல்லை. நன்றி.